இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். திருவாளர் மரியதாஸ் அவர்களின் முதல் ஆண்டு நினைவு பலியாகும். இவருக்கு இறைவன் ஆன்ம இலைப்பாற்றி அளித்தருள வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் உயிர் வாழ்வர் என்று சொல்லிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி நாம் அனைவரும் இறப்பை இறைவன் கையில் ஒப்படைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இறப்புக்கு பிறகு உயிர்த்தெழுதல் இருக்கின்றது, நிலை வாழ்வு இருக்கின்றது என்பது நமது கடமையாக இருக்கின்றது. இந்த நவம்பர் மாதம் ஆனது இறந்த ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய சிறப்பான மாதம் ஆகும். இந்த மாதத்தில் நாம் இன்று நினைவு கூறுகின்ற திருவாளர் மரியதாஸ் அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்கு ஜெபிக்கின்ற பொழுது இந்த திருப்பலியும் இவருக்கு நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்களும் நற்செயல்களும் சிறப்பான மதிப்பையும் வணக்கத்தையும் பெறுகின்றது. எனவே இந்த அன்னார் திருவாளர் மரியதாஸ் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்தபோது தமது அறியாமையினால் தமது முழு மனதோடும் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்களை இறைவன் நமது ஜெபங்களின் மூலமாக இவரை மன்னித்து இவரது பாவங்களை கழுவி போக்கி வான்வீட்டில் இவருக்கு இடமளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பாடுகள் வழியாக உம்மடியார் மரியதாஸ் அவர்களுக்கு என்றும் விரும்பிய பாவ மன்னிப்பை அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை மெய்யாகவே அறிந்திருந்த அவர் உம்மை கண்டு மகிழும் தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். வானதூதர் ஒருவர் விண்ணகத்தில் இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அதை ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்திற்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்வதற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோரும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியிலே 2ஆம் சாவு. வாழ்வோரின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதோர் மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவே உள்ளது. பல்லவி.
இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உம்மிடமிருந்து வல்லமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர், அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. இதோ கடவுளின் நற்செய்திக்கு முன் வாத்தொலி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 42 கலைமான் நீரோடையை ஆர்வமோடு தேடிச் செல்வது போல, ஆண்டவரே, என் ஆன்மாவும் உம்மை தேடிச் செல்கின்றது என்று சொல்லுகின்றார். மான்கள் நீரோடையை தேடுவது இயற்கையானது, தனது வாழ்வுக்கானது. உயிர் வாழ வேண்டுமென்றால் அந்த மான் அல்லது எந்த விலங்குகளும் உயிர் வாழ வேண்டுமென்றால் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி அது செல்ல வேண்டும். அந்த விலங்குகள் இருக்கின்ற இடத்திற்கு தண்ணீர் வராது, கிடைக்காது. அந்த கால்நடைகள் தான் தங்களுக்கான உணவை, நீரை தேடிச் செல்ல வேண்டும். இந்த தேடிச் செல்லுதல் தான் நீண்ட நெடிய பயணமாக இருக்கின்றது. அந்த பயணத்தில் பல தடைகளும் அவற்றுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. நம்ம தொலைக்காட்சியில் இதை அடிக்கடி பார்த்துருப்போம். எங்கு நீரோட்டம் இருக்கின்றது, எங்கு ஈரப்பதம் இருக்கின்றதோ அந்த இடத்தை இந்த கால்நடைகள் தேடிச் செல்லும். அது 50 கிலோமீட்டர் இருந்தால் கூட சரி, காடு முழுக்க அது தேடிச் செல்லும். ஆறு எங்கே இருக்கின்றது, ஓடை எங்கே, அந்த தெரியும். அதுபோலவே திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகின்றார், எனது ஆன்மாவும் நீருக்கின்ற இடத்தை தேடி அலைகின்றது. எவ்வாறு அந்த மான்களுக்கு தண்ணீர் அவசியமோ முக்கியமோ, அதுபோல நமக்கும் இறைவன் அவசியம் முக்கியம். எவ்வாறு
அந்த நீர் இல்லை என்றால் இந்த மான்களால் வாழ முடியாதோ, அதுபோல நாமும் இறைவன் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாது. இதுதான் இறைவனின் முக்கியத்துவம். நமக்கு 1000 வேலைகள் இருக்கலாம், 1000 வேலை இருக்கலாம். ஆனாலும் அவற்றை கடந்தும் நமது நெஞ்சம் எதில் இளைப்பாறுதல் அடையும், எதில் நிம்மதி அடையும், எதில் சாந்தி அடையும் என்றால் இறைவன் ஒருவரில்தான் நமது ஆன்மா இளைப்பாறுதல் அடையும். இதை புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார். இயேசுவை உம்மை நான் காணுகின்ற பொழுதுதான் எனது ஆன்மா இளைப்பாறுதல் அடைகின்றது. உம்மை காணாதவரை என் விழிகள் உறங்குவதில்லை என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு பணம்தான் முக்கியம், வசதி முக்கியம், வாய்ப்பு முக்கியம், பெயர் முக்கியம், புகழ் முக்கியம், உணவு முக்கியம் என்று நாம் இருக்கலாம். இது இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்று, நியாயமான ஒன்று, அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அது இருப்பதால் ஒருவருக்கு மன நிம்மதி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அது இருப்பதால் ஒருவருக்கு மன நிம்மதி வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு நிறைய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. அவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒரே கஷ்டமாக தாங்க, கவலையாக தாங்க தான் சொல்லுவாங்க. எல்லோருக்குமே இந்த தேவை இருக்கின்றது. ஏதோ ஒரு இடம், வெற்றிடம் இருக்கும் அவர்களுக்கு. அந்த பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி வச்சிட்டு இருக்குது என்கின்ற ஒரு அச்சம் கூட அவங்க தூங்க விடாமல் இருக்கும். அந்த மன அழுத்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்ற ஒன்று. எனவே இவை அனைத்தையும் நமக்கு தருபவர், அந்த நிம்மதியின் ஊற்று, ஆறுதலின் ஊற்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நாம் எல்லோரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமது தாய் திருச்சபை அடுத்த ஆண்டு இந்த யூபிலி இறைவேண்டல் 2000 2025 வருஷம் ஆச்சு இல்லையா? 25 வருஷம் ஆனாவே ஜூபிலி வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜூபிலியை கொண்டாட போகிறாங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க? நம்ம எல்லோரும் பயணம் செய்யும் திருச்சபை என்று நம்மை திருச்சபை அழைக்கின்றது. பயணம் செய்கின்றோம். நம்ம எங்கே பயணம் செய்கின்றோம்? விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாருமே எங்கே பயணம் செஞ்சுருக்கிறோம்? விண்ணகத்தை நோக்கி பயணம் செஞ்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் கேட்டனா சொல்லுவீங்க, நான் திருக்கோளூர் போகிறேன், திருவண்ணாமலைக்கு போகிறேன், வேட்டவாளத்துக்கு போகிறேன், மெட்ராஸ் போகிறேன்னு சொல்லுவீங்க. இது ஒரு பயணம், உலக பயணம். ஆனால் நாம் எல்லோருமே எதை நோக்கி உண்மையில் பயணம் செஞ்சுருக்கிறோம்? விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் ஒரு நிறுத்தம், ஒரு பஸ் ஸ்டாப். அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நம்ம இருக்கிறோம், ஒரு 100 வருஷம் 50 வருஷம் இருப்போம். அதுக்கப்புறம் பயணம் தொடரும். அப்படித்தான் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்ற திருவாளர் மரிதாஸ் அவர்கள் நமது விண்ணக பயணத்தை அடுத்த நிறுத்தத்தில் அவர் இருக்கிறார். நம்ம அதுக்கு முன்னாடி நிறுத்தத்தில் இருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி, இறப்பு என்பது அடுத்த ஸ்டாப், அப்புறம் உயிர்த்தெழுதல் அடுத்த ஸ்டாப். அதுபோல் அவர் நமக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பில் இருக்கிறார், நம்ம அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்டாப்பில் பயணம் செஞ்சுருக்கிறோம். அவ்வளோதான். அவரும் பயணிப்பார், நாமும் இந்த நிலையை கடந்து அடுத்த நிலைக்கு செல்லுவோம். அதான் உண்மை. எனவே இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற திருவாளர் மரிதாஸ் அவர்கள் நாம் முன்னுரையில் கேட்டது போல, ஒருவேளை இறைவனுக்கு எதிராக தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் நாம் இவருக்காக ஜெபிப்போம், இவரை நினைத்து ஜெபிப்போம். நம்ம ஜெபங்களின் வழியாக இவர் மன்னிப்பை பெற்று, பாவங்கள் கழுவ பெற்று, வான்வீட்டில் சேர்க்க பெற வேண்டும் என்று தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். பலிபீடத்தில் வைத்தே
இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே நின் சித்தம் போல் உன் கரத்தால் நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாக்கிவிட பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாக்கிவிட பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிவிடும் எம்மை பரிசுத்தமாக்கிவிடும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே நின் சித்தம் போல் உன் கரத்தால் நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும் எம்மை நித்தம் வழி நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார் மரியதாஸ் அவர்களுக்காக நாங்கள் உமக்கு இப்பலியை பணியுடன் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் உமது அருட்கொடைகளால் உள்ளொளி பெற்று உம்மை ஏற்கனவே அறிந்தவர் உம்மோடு என்றும் ஒன்றித்து மகிழ்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தினால் சாவுக்கு நாங்கள் ஆளாயினும் கிறிஸ்துவின் வெற்றினால் மீட்கப்பட்டு அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கம் உள்ள அருளினால்தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட மரியதாஸ் என்னும் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரித்த திருவாளர் மரிதாஸ் அவர்களின் ஆண்மையிலை பாட்சிக்காக விண்ணக தந்தை நோக்கி நம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமை ஆட்சி வென்றென்றதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை மலைத்தொருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அனைவரும் இறந்தாலும் உயிர் வாழ்வோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நல்லமடையும். கிறிஸ்துவின் திருடன் துரத்தும் நம்மை காக்கும். மன்றாடுமாக. ஆண்டவரே, புத்துயிரும் வாழ்வும் வழங்கும் திருவுணவினால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதன் வழியாக எம் சகோதரர் மரிதாஸ் அவர்கள் அதே திருவுணவினால் பாவங்கள் அனைத்துமிருந்தும் கழுவ பெற்று
விண்ணோரின் தோழமைக்கு வந்து சேரும் ஆற்றல் பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறந்தோர் வாழ்வு ஒருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. பூவில் நிதமானது நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. இயேசுவின் மதமான திரு இருதயமே, சிநேகமாயிரம் சுவாமி, கன்னிமரியாளின் மாசற்ற திரு இருதயமே, ரட்சினிமாரும் தேவியாரே, திருக்குடும்பத்தின் தலைவரான புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். புனித அடைக்கல மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். எங்கள் ஊர் பாதுகாவலான புனித லூர்து மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். இறைவனின் எல்லா புனிதர் புனிதியர்களே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். எங்களுக்கு காவலாயிருக்கிற நல்ல காவல் சமரசானவர்களே, எங்களுக்காக வேண்டிக்கலாம். சேசு மரிய சூசை, எங்களை ரட்சியம். நித்திய ஸ்திதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு நேரமும் ஆராதனையும் சுதிய சோத்திர நமஸ்காரம். தந்தை, மகன், தூயாவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், நன்றி இயேசுவுக்கே மரியே, நன்றி, வாழ்க. மரியே